ஹலோ நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தலைவனோட கோட் படம் ட்ரெய்லர் நேத்து ரிலீஸ் ஆச்சு. சோஷியல் மீடியா ஃபுல்லா இதாங்க ட்ரெண்டிங்கு, இதாங்க பேச்சு. சோஷியல் மீடியா மட்டும் இல்ல, நிஜமான வாழ்க்கையில கூட எல்லாரும் கோட் படம் ட்ரெய்லர் பார்த்தியா? கோட் படம் ட்ரெய்லர் பார்த்தியான்னு உலகம் ஃபுல்லா கேட்குறாங்க. ட்ரெய்லர் வந்து செம்ம ஹிட்டுங்க. உண்மையா சொல்லப்போனா அந்த பாட்டெல்லாம் சில பேருக்கு பிடிக்கல. விஜய் ஃபேன்ஸ் கிட்டயே ஒரு மாரி கழுவி ஊத்திருந்தாங்க. இவன் அப்படி, இவன் இப்படி, விபி என்ன படம் எடுக்க போறியா? விஜய் லாஸ்ட் 2 படத்த நீ தப்பா எடுத்துருவியா? டேய் டேய் ஊன்னு கதறிட்டு இருந்தாங்க சில ஃபேன்ஸ்லாம். 2கே விஜய் ஃபேன்ஸ்லாம். பட் நேற்று ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் எல்லார வாயும் மூட்டானுங்க. ஏன்னா ட்ரெய்லர் வந்து அவ்வளோ பெரிய ஹிட்டு. எல்லாருக்கும் பிடிச்சி போச்சுங்க. அதாவது மெர்சலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபுல்லா பார்க்குற மாரி படம்னா, அது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நம்ம கோட் படம் ட்ரெய்லர் தாங்க. அதில அந்த பழைய அந்த கில்லி ரெஃபரன்ஸு, அந்த காமெடி, அப்படின்னு சொல்லக்கூடாது. சில்லியூமன் அப்படி சொல்லுவாரு நம்ம தலைவரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் இந்த படம் பயங்கரமா ரீச் ஆகும்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. ஸோ ட்ரெய்லர் வந்து கிட்டத்தட்ட ரெக்கார்ட் பிரேக்குங்க. கிட்டத்தட்ட 39 மில்லியன் தாண்டி வந்துருச்சுங்க. ஒரு நாள்லங்க. இது பயங்கரமான ரெக்கார்டு. இன்னும் வந்து வியூஸும் அதிகமாகும்னு கேள்விப்படுறேன். ஹிந்தியில வேற ரிலீஸ் ஆயிருக்கு. ஹிந்தியிலும் நல்லா பண்ணுது. ஹிந்தியில ஒரு 3 மில்லியன் மேல போயிட்டுருக்கு. ஸோ ட்ரெய்லர் பெரிய சக்ஸஸ், படமும் பெரிய சக்ஸஸ் ஆகும்னு கண்டிப்பா நம்ம நம்புறோம். அதே மாரி படத்தில வந்து டிஏஜிங் வந்து நல்லா இல்ல, அது இதுன்னு முன்னாடி டீசர் வரும்போது சொல்லியிருந்தாங்க. ஆனா ட்ரெய்லர பார்த்துட்டு டிஏஜிங் கூட பெட்டரா இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் ஒத்துக்கிட்டாங்க. இன்னும் சில பேர் தான் வந்து கதறிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த செந்தூர பாண்டி வர விஜய்லாம் திருப்பி காட்டுறதெல்லாம் வந்து வேற லெவல்ல இருந்துச்சுங்க. ஸோ ட்ரெய்லர் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. உண்மையிலேயே ஃபேமிலி ஆடியன்ஸ், லேடீஸு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. சின்ன குழந்தைகளுக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ இந்த படம் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை படைக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பி. விபிலாம் சந்தேகப்பட்டாங்க. வெங்கட் பிரபுலாம் என்ன படம் கொடுக்க போறான் அப்படின்னு விஜய் ஃபேன்ஸே சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கெல்லாம் வந்து ஒரு ரிசல்ட் மாதிரி சொல்லிட்டாரு தலைவர். அது மட்டும் இல்லைங்க, ப்ரெஸ் மீட்டில் தேவையில்லாத லூசுத்தனமான கேள்விலாம் கேட்குறீங்களா? உண்மையிலே ப்ரெஸ்லேருந்து தான் வராங்களா, இல்லை ஸ்கூலில் எல்கேஜி படிச்சுட்டு வராங்களான்னு தெரில. கேவலம் விஜய், அதாவது கட்சி பற்றிலாம் கேட்குறாங்க. நினச்சி பாருங்கள், இப்போ விஜய்லாம் ப்ரெஸ் மீட் பண்ணால் இவனுக்கு என்ன கேட்பாங்கன்னு எனக்கு தெரியல. அவனுக்கு பாவம் தளபதி வந்து நம்ம அரசியல் வந்ததுக்கப்புறம் செய்தியெல்லாம் சந்திக்கும் போது இந்த மாதிரி கேவலமான கேள்வியெல்லாம் எதிர்கொள்ளணும் போல இருக்குது. ஸோ அந்த மாதிரி தாங்க நிறையா போயிட்டுருக்கு. ஸோ ஆனால் ட்ரெய்லர் வந்து பயங்கரம் ஹிட்டாக சொன்ன மாதிரி வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ட்ரெய்லர் வரத்துக்கு முன்னாடி இருந்த கொஞ்சம் நெகட்டிவ் இதெல்லாம் மாறி ஹைப் வந்து எகிரிடுச்சு. ஸோ இன்னும் இது மட்டும் பார்த்தாதுங்க, இன்னும் ஆடியோ லான்ச் இருக்கான்னு கேட்குறாங்க. ஆடியோ லான்ச் கண்டிப்பாக இருக்குது, பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கான நியூஸ்லாம் கூடிய விரைவில் வரும். அதே மாதிரி ப்ரமோஷன் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ அதே மாதிரி படத்தில் வந்து த்ரிஷா இருக்காங்களா, விஜயகாந்த் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். தோனி இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். த்ரிஷா பாட்டு, குத்து பாட்டு அதுவும் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ படத்தில் வந்து 3 விஜய் 2 விஜயா அது இருக்க 3 விஜய்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ படத்தில் வந்து இன்னும் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்த சிஜிலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது இன்னும் கூட வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்குற இந்த சிஜி மாதிரி இருக்காது. ஏன்னா சிஜின்றது வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அது வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது ஒரு ரெண்டரிங் மாதிரி போயிட்டுருக்கும். எப்படி நீங்கள் வீடியோ ரெண்டரிங் பண்ணால் எப்படி மாறும் அந்த மாதிரி. ஸோ அது மாதிரி படத்தில் வந்து அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குங்க. ஸோ வெங்கட் பிரபு வந்து அதுமாதிரி நிறைய ரெஃபரன்ஸ் வச்சுருக்காரு. மங்காத்தா படம் அஜித் பேசின அந்த டைலாக் ரெஃபரன்ஸு, அப்புறம் கடைசியில் கில்லி ரெஃபரன்ஸு, இன்னொன்று நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது. அதேமாதிரி ரொம்ப நாள் கழிச்சு டாப் ஸ்டார் ஏற்கனவே பார்த்திங்கன்னா அந்த கன்று லேட்டஸ்ட்டாக ஹிட் ஆகி பயங்கரமாக ஓடிட்டுருக்கு. ஸோ அவருக்கும் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம்பேக்காக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கோட்டில் பார்த்தீங்கன்னா மனுஷன் செம்மையாக நடிச்சிருக்காருங்க. அவர் மட்டும் இல்லைங்க, இப்போ ஒய்ஜி மைந்தன் எடுத்துக்கங்க. நான் சொல்ல பார்த்தீங்களா, அந்த ஒன்ஸ் அ கோட் இஸ் ஆல்வேஸ் அ கோட், அந்த டைலாக் டெலிவரியை பாருங்கள் எவ்வளோ பயங்கர ஹைப்பாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து கேஸ்டிங் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்க எனக்கு. அந்த பிரசாந்த்லாம் ஒரு அந்த எமோஷனலாக பேசுகிறாரு, பயங்கரமாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. மோகன் வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் ரோலில் எப்படி பண்ண போகிறான்னு எனக்கு சந்தேகம் இருந்துச்சுங்க. ஆனால் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அவர் டைலாக் டெலிவரியும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. அதே மாதிரி ஸ்னேகா, லைலா எனக்கு தெரிஞ்சு பிரசாந்தோட ஒய்ஃபாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிரசாந்த் லைலா நம்ம இருக்கா, பார்த்தேன் சுட சுட ரசித்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹிட் பேரை நம்ம திருப்பி பார்க்கலான்னு ஆசையாக இருக்குது. அதே மாதிரி இந்த அஜ்மல் இன்னும் நிறைய பேர் வந்து இந்த ட்ரெய்லரில் பார்த்து நிறைய ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கே தெரியல, கோடிங் அந்த வீடியோ தான் நீங்கள் நிறையா பார்ப்பீங்க. அந்த வீடியோ என் வீடியோ பார்த்து சீக்கிரம் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம். சரி, அதை விடுங்க, நான் பர்சனலாக இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் எடுத்துன்னா அந்த அஜ்மல் இருக்குது, அந்த அஜ்மல் கேரக்டர். இந்த அஜ்மல் கேரக்டர் தான் ஒரு மாதிரி ஸ்பையாக இருப்போம். விஜய் முதல்ல குத்தா அந்த மாதிரி ஏதோ ஒரு தில்லலாண்டி கேரக்டர் இருக்குது அஜ்மல். ஸோ நிறைய பேர் வந்து டிகோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து யார் என்னன்னு சொல்லிட்டு, மோகன் எப்படி வருவார், பிரசாந்த் வந்து விஜய் ஏமாற்றுவாரா, இல்லை பேங்காக்கில் என்ன நடந்தது, பேங்காக்கில் போய் என்ன பண்ணார், இது வந்து ஜெமினி மேன் கதைலாம் இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாரு நம்ம ஆள் வெங்கட் பிரபு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ட்ரெய்லர் வந்து சொன்ன மாதிரி பயங்கர ஹிட்டுங்க. ஸோ விஜய் ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுவோம். இன்னும் 1 மாதம் தான் இருக்குது, ஃபன் பண்ணுவோம். தளபதி கடைசி 2 படம் நடிக்க போகிறாரு. ஸோ என்ஜாய் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரி உங்களுக்கு ட்ரெய்லரில் என்ன பிடிச்சிருக்கு, எந்த சீன் பிடிச்சிருக்கு, உங்களை எது சர்ப்ரைஸ் பண்ணிச்சு, அதேமாதிரி யுவன் பிஜிஎம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.